காலை வேளைக்காக நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஓகே, இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் வசனத்தில் எல்லாமே வாக்குத்தத்தம் தான். நல்லது. பைபிள் சொல்லுது, எல்லா வசனமும் ஆண்டவர்னால ஜீவனால புறப்பட்டு வந்ததா. ஆமென். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். அவர் கூட ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்துட்ட பிறகு ஆண்டவர் அந்த மனுஷனுக்குரிய ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றார். 1 யோசுவா 1 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஜோஷுவா சாப்டர் 1 verses 6 நான் வாசிக்கிறேன். பி ஸ்ட்ராங் ஃப்ரம் 5ல வாசிக்கிறேன், 5ஆவதுலேருந்து வாசிக்கிறேன். There shall not be any man able to stand before this all these days of their life. As I was with Moses, so I will be with you. I will not fail you nor forsake you. 6வது வசனம் சொல்லுது, be strong and courage, for unto his people shall divide for his inheritance in the land which I swear unto the fathers to give them. Only be strong, very courageous. என்ன சொல்றாரு? Only be strong and courageous, though they may observe to according to all the laws which Moses my servant commanded thee. Turn not from the right nor the left, though may prosper without any evil. பைபிள் சொல்லுகிறது, யோசுவாக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, யோசுவாக்கு ஒரு கவலை இருந்துச்சு. என்ன நடத்துறதுக்கு இனிமேல் என்னாரு யாரும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் நடத்தினு இந்த யோசுவானா, மோசஸ் நடத்தினார், கூட இருந்தார். மோசஸ் இறந்துட்ட பிறகு யோசுவாக்கு ஒரு தனிமையான ஒரு ஃபீலிங் வருது, லோன்லினஸ் வருது. அந்த லோன்லினஸ் எப்படின்னா, நான் எப்பவுமே சொல்கிறேன் பாருங்களேன், நம்ம வீட்டில் ஒரு சாவு நடந்தால் தான் அந்த சாவோட வலி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு மனுஷன் தனிமையாக நடந்தது அவன் வாழ்க்கையில் என்னைக்கு ஒரு மனுஷன் தனியாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வலி என்ன ஆகும் தெரியும். இந்த மனுஷன் அப்படி தான் சொல்கிறாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் மோசஸ் கூட எப்படி இருந்தனோ அதே போல் எப்படி இருக்கு உன் கூட. ஆனால் நான் உன் கூட இருக்கணும்னா கீழே இருக்கிற வசனத்தை சொல்கிறாரு, நீ இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன பண்ணக்கூடாது, சாயவே கூடாது. அப்படின்னா ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு மாற்று நீ நம்பணும். மனுஷ வார்த்தை பேசுறதுக்கு நீ என்ன இடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது. இந்த வார்த்தைக்கு நீ சாஞ்சிடக்கூடாது. ஒன்னே ஒன்று தான், நான் சொன்னது என்னன்னா, நான் உன் கூட இருப்பேன். ஆனால் எப்போ இருப்பேன்? என்னுடைய வார்த்தை நீ ரைட் டு லெஃப்ட் திரும்பாம என்னையே ஃபோக்கஸ் பண்ணி நடத்தினா எல்லா இடத்துலையும் நான் உன் கூட இருக்குத நீ காணுவாய். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கடைசியில் சொல்றாரு யோசுவாக்குன்னா, 7ஆம் அதிகாரத்தில் யோசுவா என்ன ஆகிறாரு கொஞ்சம் பாருங்க. அதே 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். Joshua and the elders of Israel tore their clothing in the dismay, threw their dust in the heads and bowed face down to the ground before the ark of the Lord until evening. Then Joshua cried out, "O Lord, why did you bring across the Jordan River? If you are going to let the Amorites to kill us, if only we had been content to stay with other side." பைபிள் சொல்லுது, ஆண்டவரே என்னை ஏன் சாவடிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன்னு யார் சொன்னது? ஜோஷுவா. ஜோஷுவா என்ன சொல்றாரு அந்த இடத்துல? அழுகுறாரா. என்ன பண்றாரு? ஏன் அழுகுறாரு ஜோஷுவா? ஆண்டவர் தான் இந்த வார்த்தை சொன்னார் இல்லையா? ஏன் ஜோஷுவா அழுணும்? அவர் என்ன பண்ணிக்குவார்? இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை சொன்ன, என்ன சொன்ன? வலது பக்கத்தோ இடது பக்கத்தை என்ன பண்ணக்கூடாதுனாரு? உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அவர் இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அது என்னன்னா, ரைட் அண்ட் லெஃப்ட் நீங்க என்ன ஆகக்கூடாது. ரைட்ல உங்களை பத்தி கெட்டதா பேசுவாங்க, லெஃப்ட்ல உங்க குடும்பத்தை நீ வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க பேசுவாங்க. படிக்கலன்னா இந்த உலகத்தை நீ வாழவே மாட்டேன்னு வாங்க. நான் காட்டுட்டா காஃபி ஊத்துன மோதி நல்லா வாழ்ந்துங்கிறார். பார்த்து என்ன திட்ட போறாரு? எவ்வளவு பேரை காட்ட முடியும்? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ரைட்ல உன்னுடைய லெஃப்ட்ல என்ன பண்ணாத, சாயாத. அவங்க வார்த்தை என்ன பண்ணாத, ரைட்டு லெஃப்ட்ல என்ன குத்துக்கிறாரு உங்க ஆண்டவர்? காது. இந்த காது தான் உள்ளே போயிட்டு போன நேற்று கப்புள்ஸ் மீட்டிங்கில் பேசினேன். மொதல் காது கெடுக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு வாயை கெடுக்கிறாங்க, நெக்ஸ்ட்டு குடும்பத்தை கெடுக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் என்னதை கேட்குறீங்களோ அதை கேட்டீங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆக முடியும். அதுக்கு தான் வசனம் என்ன சொல்லுது? பயப்படாதன்றார். ஒன்லி பி ஸ்ட்ராங்ன்றார். ஒன்லின்னா என்ன தருவா? ஒரே ஆப்ஷன் தான், நான் ஒரே ஒருத்தர் தான் உன் வாழ்க்கையில் பதில்ன்றார். ஆமென். அல்லேலூயா.
யார் உன்னை பார்த்து என்னென்ன சொல்லிட்டேன், நீ உங்கள் அப்பா மாதிரி ஆகிடுவேன், உங்கள் அண்ணன் மாதிரி ஆகிடுவேன், உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாத்தா மாதிரி ஆகிடுவேன். நம்ம எந்த தாத்தா மாதிரி ஆக மாட்டோம். இப்போ இருக்கிற ரத்தமே நம்மளது வேற. எவ்வளோ பேரத்தை நம்புறீங்க? அல்லேலூயா. இப்போ நான் யாருனால கழுவப்பட்டவன்? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் ரத்தத்தினால விலையேற பெற்ற ரத்தத்தினால் நான் வாங்கப்பட்டவன். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு என் தகப்பன், என் ஆவிக்குரிய தகப்பன், என் இயேசு ராஜா. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல யோசுவா அழுகிறார். ஆண்டவரை கீழே விழுந்து சாஷ்டாங்கமா அழுகிறார். காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சாரு. ஆனால் அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், இடது பக்கமும் சாயாது. 9வது வசனத்தை கூட அவர் அழுகிறார். இன்னைக்கு நீங்கள் கூட அவ்வளோதான். ஆண்டவர் சொல்லி கூட என் லைஃப்பில் ஏன் இன்னும் நடக்க மாட்டேங்குதுன்னா, ஆண்டவர் சொன்னது நடக்கணும்னா ஆண்டவர் இன்னொன்று ரூல்ஸ் போட்டுக்கிறார். என்னென்னா, யாருடைய பேச்சை என்ன பண்ணாத, கேட்காத. யாருடைய பேச்சை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. ஆண்டோடைய பேச்சை கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? என் வாழ்க்கையை பற்றி எழுதிக்கிறார், என் ஒய்ஃபை பற்றி எழுதிக்கிறார், என் பிள்ளையை பற்றி எழுதிக்கிறார். நான் உயிருள்ள நாளெல்லாம் நான் எப்படி இருக்குன்னு இயேசு இந்த வேதத்தில் என்ன பண்ணிக்கிறார்? அழகாக எழுதியிருக்கிறார். இத்தை நீங்கள் நம்பணும். நம்ம இத்தை நம்புறதில்ல, மனுஷன் பேசுறதை நம்புகிறோம். அதுக்கு தான் வெக்கப்பட்டு போகிறோம். பைபிள் சொல்லுது, நீ உயிருள்ள நாளெல்லாம் வெக்கப்பட்டு போவே மாட்டேன், நான் உன் கூட இருந்தால் எப்படி நீ வெக்கப்படுவேன்றாரு. அப்போ வெக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? ஆண்டோடைய வார்த்தையை நம்பாமல் வேறு எதையோ நீங்கள் நம்பின தொட்டு தான் நீங்கள் வெக்கப்படுறீங்க. சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்களாம் பாருங்களேன், இவர் எங்கள் ஹஸ்பண்ட்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாகுதுன்னுவாங்க, இது என் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாகுதுன்னுவாங்க, இது நானாக சொல்கிறதுக்கே எனக்கு வெக்க. ஏன் தெரியுமா? சுயமாக சாஞ்சாங்க. நீங்கள் சுயமாக சாஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெக்கப்பட்டு போவீங்க. அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்ல முடியுது, நவம்பர் மாதம் முழுதும் கர்த்தருடைய வசனத்தை சாஞ்சி நான் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவ வார்த்தைக்கு சாஞ்சிங்க நீங்கள் மாட்டோம், நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. உன் உயிர் உள்ள நாளெல்லாம் உனக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாதுன்றார். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேருக்கு அப்படி ஆகிக்குது? என்ன ரொம்ப ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார்ப்பா. பல விதத்தில் இயேசு என்னை காப்பாற்றிருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு சத்ரு யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த பைபிள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார், பி ஸ்ட்ராங்ன்றார், ஒன்லி பிலீவ் இன் மீ. எப்படி நான் மோசஸ் கூட இருந்து மோசஸை சாவர வரைக்கும் நான் அவனை பார்த்தனோ, உன்னையும் நான் என்ன பண்ணுவேன், அப்படி பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவ்வளோ தைரியமாக சொல்கிறார். ஆனால் இந்த 7வது வசனத்தை யோசுவா அழுவுறா. காரணம் என்னென்னா, கேட்குறது சரியில்லை. நீங்கள் கூட இந்த மாதம் நல்லாக்குவீங்க, அடுத்த மாதம் அழுவுறதுக்கு காரணம் என்னென்னா, கரெக்டாக வசனத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க. செய்வேன்னு சொன்னார்னா செய்வார். சொல்லுங்கள், செய்வேன்னு சொன்னார்னா கண்டிப்பாக செய்வார். எவ்வளோ பேர் செஞ்சிருக்கிறார்? ஆமென். இன்னமும் செய்வார்மா. அவர் வந்தது இந்த கையை பிடிச்சிட்டு பாதியில் விட்டு போகிறதுக்காக இல்லை. எல்லா ஜனங்க வந்துட்டு போயிடுவாங்க, நம்ம ஆளெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு போவார். ஆமென். அல்லேலூயா. இருந்து எல்லா காரியத்தை முடித்து அவராகவே இருந்து செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு மேலே அவர் சொன்ன வாக்குத்தத்தை, ஏன்னா பொய் பேச அவர் யாரும் இல்லை, மனுஷன் இல்லை அவர். நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நான் பார்த்த வரைக்கும் எல்லாரையும் பார்த்துருக்கேன் என் லைஃப்பில். ஆனால் என் கடவுள் சொன்னது என் லைஃப்பில் ஒன்று நிறைவேறுது, ஒன்று நிறைவேறுது. நேற்று கூட நான் கப்பல்ஸ் மீட்டிங் எடுக்கும்போது அங்கே உட்காந்து சில சிஸ்டர்ஸுங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த போர்டு எப்படி வந்துச்சு, அந்த சேர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. அந்த போர்டும் அந்த சேரும் வரணுன்ட்டு ஆண்டோடைய சித்தமாக இருந்துச்சு. அது கரெக்டாக இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆகுது, கரெக்டாக யூஸ் ஆகுது. இந்த இடம் சர்ச்சுக்கு யூஸ் ஆகுது, அந்த இடம் டீச்சிங்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி காட்ஸ். இஃப் யூ பிலீவ் த காட்ஸ் வேர்ட், எவ்ரி பிளான் வில் சக்சீட் இன் யுவர் லைஃப். அவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்கள் லைஃப்பில் அப்படியே ரியாலிட்டியாக நடக்கிறத நீங்கள் பார்க்குவீங்க. நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, உனக்காக அவர் கஷ்டப்பட்டுன்னு இருப்பார். அல்லேலூயா. உனக்கு எல்லாத்தையுமே வழிவாசலை திறக்கிறதுக்கு அவர் போவார் முன்னாடி, அவர் செய்வார். ஆனால் நீங்கள் ரைட் டு லெஃப்ட் என்ன ஆகக்கூடாது, சாயக்கூடாது. இந்த பக்கம் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க பேசுவாங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க, இந்த இடத்துல வேறு யாரோ 3வது மனுஷன் வந்து பேசுவாங்க. ஸோ டோன்ட் பிலீவ் தட். டாக்டருங்க சொல்லுவாங்க, எஸ் டாக்டர்ஸ் தேவ் ஸ்டடிட், வி நாட் டெல்லிங் தேர் ராங், பட் மோர் தென் டாக்டர் தேர்ஸ் அன் அதர் டாக்டர். ஒரு டாக்டர் இருந்தார். யார்? எந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணார்? ஆடம் அண்ட் ஈவ். ஆமாம், ஆடம் அண்ட் ஈவ் பண்ணாங்களாம். அது அவங்க என்ன பண்ணார்? ஆப்ரேஷன் பண்ணார். அனிஸ்தேஷியாவே போடல, அப்படியே மாப்பிள்ளையை படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணி சக்ஸஸாக எலும்பு எடுத்தார். அந்த மாதிரி ஒரு மருத்துவர் நம்மக்கிட்ட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 1000 நம்மளை பற்றி சொல்லலாம். நீ இப்படி ஆகிடுவீங்க, அப்படி ஆகிடும், அடுத்த வருஷம் ரொம்ப கஷ்டம் ஆகிடும் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா.
நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் சொல்லட்டும். அது நான் கஷ்டமாக இருக்கு வேணா, கண்டிப்பாக நான் கஷ்டமாக இருக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார், நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கிறாருன்னா அவர் இருந்தாலே போதுமே. உலகத்தையே படைச்ச ராஜாதி ராஜா என் கூட இருந்தா உலகத்தில் என்ன கவலை எனக்கு? ஆமென், அல்லேலூயா. உலகத்தையே நடத்துகிற என் தேவன் இருந்தார்னா என்னைக்கு என்னத்துக்கு பிரச்சனை? இந்த உலகத்தில் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் என் கூடவே ஆண்டவர் வருவார். ஆமென், அல்லேலூயா. எவ்வளோ பேர் நவம்பர் மாதத்தில் இயேசு வந்ததை நீங்கள் பார்த்தீங்க? உங்க கூட பார்த்தீங்களா? நான் பார்த்தேன். நீங்கள் பார்க்கலையா? பார்க்கலையா? நீங்களாம் நல்ல ஒரு உறவில் இருக்கிறவங்க பேசலைன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகுமா? ஃபீல் ஆகாதா? இப்போ உங்கள் பிள்ளைங்க கல்யாணம் ஆகிட்டு போயிட்டாங்க, வாரம் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க, மம்மி நல்லா இருக்கிறியா? எங்கள் மம்மிக்கு எவ்ரிடே, வாரம் இல்லை டெய்லி 2 நாள் ஃபோன் பண்ணலை கூட எங்கள் மம்மி என்ன ஆயிடுச்சு தெரிலன்னுவாங்க. ஏன் பேசலன்னு இன்னொரு அக்கா கிட்ட பேசின்னுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகணும் என்னன்ட்டு, இயேசு என்கிட்ட பேசின்கிறாரா பேசலையான்னு என்ன ஆகும்? யாருக்கு ஃபீல் ஆகும்? டெய்லி பேசுகிறவங்களுக்கு ஃபீல் ஆகும். மாதத்தில் ஒரு வாட்டி பேசுகிறாங்க பாரு, இவங்களுக்கு ஃபீலே வராது. அவர் பேசுவார், அவர் நம்ம கூட நடக்குவார், அவர் செய்கிறது எல்லாமே நம்ம கண்ணு பார்க்கும். அதான் கொலேசியரில் சொல்கிறார், இஸ் அ இன்விசிபிள் காட். யாராக இருக்கிறாரா? இன்விசிபிள் காட் பட் டஸ் அ விசிபிள் திங்ஸ். நம்ம பார்க்குறமான காரியத்தை பார்க்காத தேவன் செய்து முடிப்பாராம். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் இந்த டிசம்பர் மாதத்தை சொல்ல முடியும், எல்லாத்தையும் என் கர்த்தர் பார்த்துக்குவார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் எப்படி துணி வாங்குறதுன்னு. போய் கடையில் போனீங்கன்னா அவர் வாங்கி கொடுத்துருவார். எந்த கலர் வாங்கினா ஆல்ரெடி ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சுருப்பார். ஆமென், அல்லேலூயா. என்ன செய்கிறது ஏசப்பா தெரில, பண்டிகை வேறு வருது. வசனத்தை நம்பு, வேலையை நம்பாத. வேலையில் நீ கூப்பிடுவாங்க, நெக்ஸ்ட் டே ஒன்று அனுப்பிடுவாங்க. பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா சாரி சாருன்னு வாங்க, சிம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து என்றைக்குமே சாரியே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொன்னார்னா நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணவர், வாக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வானமும் அழியலாம் அப்படின்னா வானமே அழிஞ்சிடலாம், பூமி கூட அழியலாம், ஆனால் ஒரு வார்த்தை அழிவே அழியாது. அதை நம்பணும். நீங்கள் என் ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லிக்கிற இந்த வார்த்தை ஒரு நாள் அழியாது. இன்னைக்கு இல்லைன்னா கூட ஒரு நாள் கர்த்தர் என்னை கொண்டு வருவார். நேற்று ஒரு அருமையான சாட்சியை நாங்கள் எங்கள் வீட்டில் கேட்டுன்னு இருந்தேன். எங்கள் அம்மா கேட்டுன்னு இருந்தாங்க. பாவம், அவருக்கு 48 வயசா, குழந்தையே இல்லாத இருந்தாங்களாம். எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாங்களாம். எல்லோரும் ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்களாம். அப்புறமா அந்த ஐவிஎஃப் டெஸ்ட் எல்லாமே எடுத்து என்னென்னவோ பண்ணி ஒரு 4-5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட ஸ்டில் அந்த ரிப்போர்ட் வர வர எப்போவுமே ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வருமானு காத்துனே இருப்பாங்களாம். ஒன்றுமே வரலையா. அப்புறமா ஒரு ஜெபத்தில் போயிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாராம், நான் உன்னை கண்டிப்பாக ஆசீர்வதிக்குவேன், என்னை நீ நம்பு அப்படின்னாராம். ரொம்ப சோர்ந்துட்டு போயிருக்கும் போது அந்த வார்த்தை அவரை பார்த்து தொடப்பட்டுச்சான். அப்போ அவர் ஆண்டவரை நம்பினாராம். கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார், ஒரு அற்புதத்தை செய்வார். நெக்ஸ்ட் வீக்கு அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிட்டுக்கிறாங்க. அழகான ஒரு ஆண் குழந்தை ஏசப்பா கொடுத்து அவர் சொல்கிறார், இயேசுவே வீட்டில் பிறந்த மாதிரி ஆகிட்டுக்குது இப்போ அப்படின்னாரு. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்பாத ஆளுங்கெல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. காலையில் நல்லா நாஷ்டா சாப்பிட்டு வந்து எல்லாத்துக்கும் இந்த ஸ்கூலில் எப்படி அல்லேலூயா. பைபிள் எத்த ரைட்லேயும் ஒன்று லெஃப்டில். நான் யோசிங்கிற ரைட்டு லெஃப்ட்டு ஏன் ஆண்டவர் சொன்னார்? ஏன்னா ரைட்டு லெஃப்டில் தான் நம்மளை சென்டரை ஃபோக்கஸ் என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணுது. குதிரைங்களுக்கு பார்த்துக்கிறீங்களா? குதிரைங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்டு கண்ணை என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. ஏன் காட்ட மாட்டாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக அது எங்கே போனோமோ அது எங்கே ஆகாது, போகாது. அது ரெண்டு என்ன பண்ணிவிடுவாங்க, கவர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் கூட உங்கள் 2 காதையும் ஒருவேளை உங்களுக்கு கெட்ட பேச்சில் திட்டினாலும், நல்ல வார்த்தையில் திட்டினாலும், சாபம் விட்டாலும், இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீ உருப்பட மாட்டேன்னு எவ்வளோ பேர் சொன்னால், ஏன்னா உங்கள் நிலைமை அப்படி இருக்கலாம். ஆனால் உங்கள் நிலைமையை பார்த்து நீங்கள் பேசாதீங்க. உங்கள் நிலைமையை மாற்றுகிற இயேசுவை பார்த்து நீ பேச வேண்டும். அது 2க்கு என்ன பண்ணுங்கள், காதுக்கு ஒரு கவர் பண்ணின்னு போயினே இருங்க. நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீ நல்லா இருந்தான்னு வாங்க, நீ நல்லா இல்லைன்னு வாங்க. நான் சொன்னேன் இல்லை நீ நல்லா ஆகிடுவேன்ட்டு நல்லா ஆகிட்ட பேர் சொல்லுவாங்க. நல்லா இல்லை நான் சொன்னேன் நீ நல்லாக மாட்டேன்ட்டு அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் இவங்க பேச்சு என்ன பண்ணாதீங்க. இவங்க பேச்செல்லாம் தண்ணியில் தான் எழுதி வைக்கணும், ஜீவ புஸ்தகத்தை எழுதி வைக்க முடியாது. அவன் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பேசினார்? இந்த மாதம் சொன்னாரா? இந்த மாதம் இல்லை, நான் சொல்கிறேன் இந்த மாதம் இல்லை, சாவர வரைக்கும் இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. அல்லேலூயா.
என் உயிர் உள்ள நாளெல்லாம் எனக்கு விரோதமாக ஒருத்தனை ஏந்திரிக்க முடியாது. என் உயிர் உள்ள நாளெல்லாம் என் ஆண்டவர் என் கூட இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு விரோதமாய் நிற்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாமே செய்ய எனக்கு என்ன உண்டு? எனக்கு பலன் உண்டு. எல்லாமே செய்வேன். நானும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன். மற்றவங்க லைஃப்ல கிறிஸ்மஸ் கொண்டாட கர்த்தர் செய்வார். நானும் கலகலா சொல்லுவேன், மற்றவங்களுக்கும் கலகலா தருவேன். சொல்லுங்க. நான் நவமி சிஸ்டர், நீங்களே சொல்லுவீங்க. பிரதாப் பிரதரோ சொல்றாரா, உங்களுக்கு கொடுக்கல நான் வந்து சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் காட். ஏன் ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் செய்ய மாட்டேங்க? ஏன் ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டேங்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எங்கேயோ டீவியேட் ஆகிட்டுக்கிறீங்க. ஆண்டவர் செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? இந்த 2 காது ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக நிற்க வச்சுட்டு போயினே இருங்க. டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஏன் அந்த குதிரைக்கு வைக்கிறாங்க தெரியுமா? டிஸ்டர்ப் ஆகுது. அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அது போகிற டெஸ்டினேஷன் போக முடியாது. அந்த குதிரைக்கு அதுக்கு தான் அதை வைத்து அது கண்ணை எல்லாம் மூடி அப்படி தூரமாக கொண்டு போகிறதுக்கு காரணமே அதுதான். நம்ம ஏன் டிஸ்டர்ப் ஆகிடுவோம்? நம்ம குடும்பத்துக்கு சொல்லுவாங்க, என்ன வேலை இல்லாத இருக்குது, எப்படி நீ உன் குடும்பத்தை நடத்துவேன், படிப்பே இல்லாத இருக்குது, ஏன்னா இப்படி ஆகிட்டுக்கிற, ஏன் உன் குடும்பம் இப்படி ஆகிட்டுக்குது, சர்ச்சுக்கு போகிற, என்ன உன் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைன்னு வாங்க. சர்ச்சுக்கு போனால் தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஒரிஜினலுங்க வெளியே வரும். எறும்பு புத்தில் உள்ளே எவ்வளோ எறும்பு இருக்குதுன்னு தெரியாது. தண்ணி ஊற்றி பாருங்கள், என்ன ஆகுது? எல்லாமே வெளியே வரும். நிறைவானது உனக்குள்ளே வரும்போது எல்லாம் வெளியே வரும். எல்லா குறைங்களையும் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? வெளியே எடுத்து காட்டுவார். சித்தப்பா, பெரியப்பா, அந்தப்பா, இந்தம்மா, அக்கா, தங்கச்சி, பாசம், உறவு எல்லாம் வெளியே வந்து அப்படியே நிற்கும். நீங்கள் சோர்ந்து போகிறதுக்காக அல்ல, கர்த்தர் உள்ளே போனார்னா இவங்கெல்லாம் வெளியே வருவாங்க. ஆமென், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு அதனால உங்களை பார்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, ஜோஷுவாக்கு சொன்னார். ஆனால் ஜோஷுவா லாஸ்ட்டில் அழுகுறான். ஏன் அழுகுறான்? அவர் வார்த்தை என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். அவர் வார்த்தை சொன்னது என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். பிரச்சனைகளை பார்த்து மறந்துட்டான். ஜனங்களை பார்த்து மறந்துட்டான். நீங்கள் கூட மறந்து தொட்டு தான் அழுவுறீங்க. நீங்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுவுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி அழுவீங்க தெரியுமா? ஆனந்த கண்ணீரில் அழுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி தேவனை நம்ம வணங்குறோம். ஆமென், அல்லேலூயா. அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு அப்படின்னு நீங்கள் அவரை உண்மையாக பார்த்தீங்கன்னா என்ன ஆக மாட்டீங்க? நீங்கள் கடவுளை பார்க்காம மனுஷனை பார்த்து தொட்டா நீங்கள் என்ன ஆகுறீங்க? வெட்கப்படுறீங்க. உங்கள் புருஷனை நீங்கள் நம்பிட்டுக்குவேன், உங்கள் மனைவியை நம்பிட்டுக்குவேன், உங்கள் பிள்ளைங்களை நம்பிட்டுக்குவேன், இவனால் நான் வெட்கப்பட்டவன். ஏன்னா நீங்கள் கடவுளை பார்க்கல. ஒரு ஊழியக்காரோட சாட்சியை கேட்ட, என்றைக்குமே ஜெபம் பண்ணுவாராம், நல்லா ஜெபிக்குவாராம். சடனாக அவருக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சா, அவர் கடத்தை தீர்க்க வேண்டும் என்று நாளைக்கு வந்து அந்த கடன்காரங்கெல்லாம் வீட்டுக்கிட்ட நிலைநிறுத்தாங்களா. அப்போ இவர் என்ன பண்ணாராம்? எப்போவுமே அதிகாலையில் ஜெபம் பண்ணுவாராம். அப்போது ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்டார், ஆண்டவரே நாளைக்கு காலையில் வருவாங்க, நான் எப்படியாவது என்ன பண்ணணும், நான் கடத்தை தீர்த்துணுன்ட்டு. நாளைக்கு வராங்களா? இன்றைக்கி சாயங்காலம் ஒருத்தர் வந்து சொன்னாங்களா, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் என்ன பண்ணலாம், நாளைக்கு கடத்தை தீர்த்துட்டு எனக்கு நீங்கள் லேட்டாக கொடுங்க அப்படின்னாங்களாம். காலையில் 5 மணிக்கு நீங்கள் வாங்கினார். ஆனால் 5 மணிக்கு இவர் என்ன பண்ணுவாரா? எப்போவுமே ஜெபம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவாரா? ஜெபம் பண்ணுவாராம். ஆனால் இந்த வாட்டி அவர் என்ன பண்ணலையா? ஜெபம் பண்ணலையா? எங்கே போனாரா? காசு கொடுக்குறாரு பார்த்தியா, அவர்கிட்ட காசு வாங்கலான்னு போனாரா. காசு வாங்கலான்னு போன பிறகு அவர் வீட்டில் இல்லைன்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்களே வெளியே. அம்மா ஃபோன் பண்ணுறாரா, ஸ்விட்ச் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறமா 7 மணிக்கு 8 மணிக்கு அந்த ஆள் வந்து காசு கேட்குவாராம். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை சாத்தி ரொம்ப அழுகுறாராம். மிஸ்ஸப்பா, நான் என்னப்பா செய்வேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. 8 மணிக்கு வருவார் அவர், வந்து என்னை கத்துவார். அவர் என்னால் முடியல கொடுக்கறதுக்கு. அப்போ ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னாரா, எவ்ரி டே நீ என்கிட்ட பேசுறது அவ்வளோ கரெக்டாக இருந்தேன். சடனாக யாரோ ஒருத்த மனுஷன் வந்து என்ன பண்ணா, சொன்ன தொட்டு நீ என்ன பண்ணிட்ட, நீ அவனை நம்பிட்ட. நீ அவனை நம்பி என்ன பண்ணிட்ட, ஏன் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்ட. அவள் 5 மணிக்கு தரேன்னு சொன்னால் நீ ஏன் 6 மணிக்கு போகலாம் இல்லையா? 5 மணி என்கிட்ட பேசிட்டு நீ போகலாம் இல்லையா? நீ என்கிட்டயே பேசுறதை ஸ்டாப் பண்ணி நீ ஏன் போன அப்படின்னு கேட்டார். சப்பா என்னை மன்னிச்சிடாண்டவர் அப்படின்னார். சரி, ஓகே ஃபைன்ட்டு ஆண்டோடைய ஜெபத்தெல்லாம் முடிச்சிருந்து அந்த இவர் வந்தாராம், கடன்கார். அவர் வந்த வேகத்தை பார்த்தா இவர் அடிக்கிற மாதிரி வந்தாராம். ஆனால் அவர் என்ன சொன்னாரா தெரியுமா, நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தேன்னா, இனிமேல் உன் கடன் எனக்கு நீ கொடுக்க வேண்டிய காசு எனக்கு நீ தேவையில்லை கொடுக்குறது. எனக்கு ஆல்ரெடி நான் ஜாஸ்தி எனக்கு வர வேண்டிய காசு எனக்கு வேறு இடத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்துடுச்சு. இப்போ நீ என்ன பண்ணலாம், உன்னுடைய சொந்த நேரத்தை எடுத்து நீ எப்போ கொடுக்குறோமோ அப்போ நீ எனக்கு கொடுன்ட்டாரான். அல்லேலூயா. நீங்கள் மனுஷனை நம்புனீங்கன்னா
மனுஷனோட வார்த்தையை நீங்கள் நம்பி தேவ வார்த்தைக்கு இடம் கொடுக்காத போனீங்கன்னா இப்படி தான் டிஸ்டர்ப் ஆவீங்க, எங்கேயாவது போய் மாட்டிக்குவோம். அதுக்கு தான் ரைட்டு லெஃப்டில் என்ன ஆகாதீங்க, சாயாதீங்க. எப்படி பிரதர் நடக்கும்? எனக்கும் தெரியாது சிஸ்டர். தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் சொல்லி ஒவ்வொரு நாளையும் நான் அற்புதமாக ஆண்டவர் நடத்துறது நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. நாளைக்கு எப்படி நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவேன்னு எனக்கு நிஜமாக தெரியாது, எனக்கு நிஜமாக தெரியாது. எல்லாருக்கும் நீங்களாம் சேலரி உங்களுக்கு எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம். எனக்கு சேலரி எல்லாம் சொல்கிறதுக்கே முடியறதில்ல. சம்டைம் வரும், சம்டைம் ஸ்டாப் ஆகும், சம்டைம் நிற்கும், சம்டைம் ஓடும், எப்படியோ எனக்கு டைமிங் கூட இல்லை. ஆனால் எனக்கே ஆண்டவர் நடத்துகிறாருன்னா உங்களுக்குன்னா ஒரு ஆஃபீஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கெல்லாம் இல்லையே. நாங்கள் எப்படி நடத்துகிறோம்? முழுமையாக கர்த்தரை நம்புகிறோம். அல்லேலூயா. லாஸ்ட் முடிவில் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணி காத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து அப்படியே ஸ்டோரியை கர்த்தர் சேஞ்ச் பண்ண முடியும். எம்மே அல்லேலூயா. அப்படியே பேச்சு திருப்பி காட்டிடுவார் ஆண்டவர், இதுதான் நானுன்ட்டு. ஆனால் ஒரு கல்யாணத்தை அப்படி தான் செய்தார், உங்கள் லைஃப்பில் கூட செய்வார். வந்தார்னா கெஸ்ட்டு மாதிரி சாப்பிட்டுட்டெல்லாம் போக மாட்டார், வந்தார்னா செஞ்சுட்டு போவார். அதை முழுமையாக நம்பணும். நீங்கள் என்ன பண்ணணும்? முழுமையாக நம்பணும். ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது அதெல்லாம் யாருனால வந்தது? நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு சாஞ்ச தொட்டு தான் இந்த ரிசல்ட் வந்தது. கடவுளை கேட்டு நீங்கள் சாஞ்சிக்க மாட்டீங்க. என்றைக்குமே கடவுளை கேட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கடன்காரனா ஆகவே மாட்டீங்க. கடன்காரனா ஆகிறதுக்காக ஆண்டவர் உங்களை வைக்கல, உங்களை கடத்திலேருந்து வெளியே கொண்டு மற்றவர்களுக்கு கடன் தர மாதிரி தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் சொல்லி சுயமாக என்ன பண்ணாதீங்க, சாயாது. சுயமாய் சாஞ்சா இப்படி தான். அதனால சுயமாக எதுவுமே செய்து வேண்டாம், எல்லாமே தேவன் மேலே சாய்ஞ்சு கேட்கலாம். நீங்கள் சொல்லுங்கப்பா. யோவான் எப்போவுமே ஆண்டுடைய மார்பலை சாய்ந்து கேட்க வேணாம், அந்த இருதயத்தின் துடிப்பு என்னன்ட்டு. அந்த மாதிரி அவர் சாஞ்சி கேளுங்க, இன்னும் என்னப்பா தர, இந்த மாதம் நான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் பண்ணுங்கப்பா. நான் பிளேசர் வாங்கினேன்னா கூட, ஒரு துணி வாங்கினேன்னா கூட ரோட்டில் போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போவேன், எனக்குன்னு பிடிச்ச துணி நீ தருவப்பா, எனக்குன்னு வாங்கினது. ஏன்னா தெரியுமா, இவர் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இவர் மாதிரி என் லைஃப்பில் செஞ்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் ஒரு அளவுக்கு தான் செய்வாங்க. அதுக்கு மேலே என்ன மாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் இவர் அப்படியெல்லாம் இல்லை, எனி டைம் ஆன்லைனில் இருக்குவார். நீ கூப்பிட்டு நான் இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவார். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளை வைக்கப்பட்டு போவது. அல்லேலூயா. எவ்வளோ பேர் நம்புறீங்க கர்த்தர் செய்வாருன்ட்டு? ஸோ உறுதியாக நில்லுங்க. பி ஸ்ட்ராங் இஃப் காட் ஹஸ் பீன் கால் யூ. உங்களை கூப்பிட்டு இந்த உண்மைனா உங்களை நிமித்தமாக என்ன செய்யணுமோ கர்த்தர் அதை செய்வார். யோசுவா அழுந்த காரணமே அவன் சாஞ்சிட்டான். யார் பக்கம் சாஞ்சான்? மனுஷன் பக்கம் சாஞ்சான். சூழ்நிலையை பார்த்து சாஞ்சிட்டான், பிரச்சனைகளை பார்த்து சாஞ்சிட்டான். நம்மளுக்கும் வரும் பாஸ்டர், நீங்கள் சொல்லலாம், ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறதுனே தெரில. அது பிசாசு. பைபிள் சொல்லுது, நேற்று கூட நான் கப்பல்ஸ் மீட்டிங்கில் சொன்னோட எதிரியாளி எப்படி இருக்கிறானா, உங்களை கர்ஜிக்கிற 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். கடைசியை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 1 Peter chapter 5 verses 8. ஆதலால் ஒன்று பேதுருவா சிஸ்டர்? யார் அவனும்? ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறார்? உன்னுடைய விரோதி யாரு? அவன் பேர் கூட சொல்லிக்கிறார். பாரு, உங்க விரோதி யாரு? சைத்தான். புருஷன் இல்லை, பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை. நம்மளுக்கு விரோதி யாரு? சைத்தான். போலோ, சைத்தான் हमारा எனிமி. நீங்களாம் நினைக்கிறீங்க பொண்டாட்டி தான் பேய், என் புருஷன் தான். நோ, சைத்தான் கம்மிங் இன்சைட். ஸோ திஸ் போத் சைத்தான் பிகமிங் சைத்தான். ஸோ ஃபார்முலா இஸ் எ ஃபார்முலா. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அவங்களும் நீங்கள் சைத்தான்ட்டீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நம்ம டார்கெட் யாருன்னா உலகிற சைத்தான். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட நல்லுங்க, ஆனால் அந்த பிசாசு வந்து என்ன பண்ணுவான், நம்மளை கெடுத்து விடுவான். தேவனுடைய வார்த்தையை திருட வருவான், தேவன் பண்ண வாக்குத்தத்தத்தை திருட வருவான், நம்பிக்கை இல்லாத மாதிரி பேச வைக்குவான், சூழ்நிலையை பார்த்து பேச வைக்குவான். நீங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசாதீங்க, ஜனங்களை பார்த்து பேசாதீங்க, வசனத்தை பார்த்து பேசுங்க. ஏன்னா வசனம் என்றைக்குன்னா பொய் ஆகிக்குதா, பொய் ஆச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என் கூட வந்து நடந்து பாருங்கள், என் கூட வாங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். என் கூட ஆண்டவர் எப்படி செய்கிறாரு உங்கள் கண்ணு பார்க்கும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உயிரோடு இருந்தால் உயிரான காரியங்களை செய்வாரா செய்ய மாட்டாரா?
கண்டிப்பாக. அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லி, இயேசு உயிரோடு இருக்கிற ஒரு தேவன். அவரால் பேச முடியும், அவரால் நடக்க முடியும், எல்லாமே கர்த்தர் எனக்கு செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ஸோ உங்கள் எதிரியாளியான யாரு? சைத்தான். நாட் யுவர் புள்ள, நாட் யுவர் வைஃப், நாட் யுவர் ஹஸ்பண்ட். ஸோ அவர் சாத்தான் இஸ் ஆர் எனிமி இஸ் சேட்டன். ஸோ அவங்ககிட்ட சண்டை போடுங்க. இவங்கெல்லாம் இல்லை, பாவம், இவங்கெல்லாம் நல்லவங்க. சூழ்நிலையை பார்த்து இவங்க ஏமாந்து போயிருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்மளுக்கு எனிமி இல்லை. யூ ஷுட் ஆஸ்க் காட். அதுக்கு தான் பைபிள் சொல்லுது, உனக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு. மாம்சம்னா என்ன? உயிரோடு இருக்கிற மனுஷங்க. ரத்தம்னா யாரு? யாரெல்லாம் உயிர் இருக்குது அவங்கள்ட்ட. இவங்கள்ட்டலாம் என்ன பண்ணாதீங்க, சண்டை போடாத. நீ நல்லவன், நான் கெட்டவன். நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு அந்த ஃபைட்டே இல்லை. ஆக்சுவலாக when you walk in spiritual life, we have to fight in spirit, not in flesh. Because அவன் வந்து மாம்சமாக அவன் அட்டாக் பண்ண வர்றது காரணமே அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட் போய்க்குது. ஆனால் அவங்க நல்லவங்க. சில அம்மாங்களாம் சொல்லுவாங்க பாரு, எங்கள் கணவன் குடிக்கலைன்னா தங்கோன்னுவாங்க. சொல்லுங்க. ஆனால் குடிச்சிட்டாருன்னா தகர டப்பான்னுவாங்க. பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அங்கிளுக்கு ரொம்ப டீசெண்டாக வேலைக்கு போயிட்டு வருவார். ஆனால் டானிக் மாட்டை உள்ளே இறங்கிடுச்சுன்னா தூக்குட்டா, அடிக்கிட்டா, ஒடிக்கிட்டா. ஆனால் இவரையே தூக்குறதுக்கு ஒரு 2 பேர் வரணுமாங்க லாஸ்ட்டில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்னாடி யாராக இருந்தார்? நல்ல மனுஷனா. முந்தா நேற்று கூட சாம் நம்ம எப்போ பேசின்னு இருந்தோம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் சாம் பிரதர் சொல்லிங்கிறார், எங்கள் டேடி இவ்வளோ பொறுமையாகிறது நான் பார்த்துட்டே இல்லைண்ணா. எவ்வளோ பொறுமையாகிட்டுக்கிறான்னா எல்லாத்தையும் பார்த்து சின்சினே இருக்கிறார். யாருன்னா எதனா சொன்னால் கூட சிரிச்சுக்கிறாரு. எனக்கு கோபம் வருதுண்ணா அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, ஆனால் அது அவருடைய பழைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் தொட்டு பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கு என்ன இருக்குது? ஆனால் இதுக்கு முன்னாடி அவரெல்லாம் பேய் நீங்குவாங்க, இப்போ ஜீசஸ்ன்னுவாங்க. அதுக்கு தான் மனுஷருங்க. அதுக்கு தான் இவங்களெல்லாம் யாரும் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நிறைவேறும். நான் சொன்னதல்ல, தேவ வசனம் சொன்னது உங்கள் லைஃப்பில் நிறைவேறும். நீங்கள் திரும்பி பாருங்கள் உங்கள் லைஃப்பை. ஜீசஸ் கிட்ட வந்துட்ட பிறகு ஒன்றுலேயே நீங்கள் கீழே போய்க்க மாட்டீங்க. கீழே போகிற மாதிரி தாக்குவீங்க. அந்த கீழேருந்து அப்படியே வேலை வழியில் கர்த்தர் கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நீங்கள் மலை மேலே ஏறினீங்கன்னா, ஆபிரகாம் எப்படி இயேசுவை நம்பி ஈசாக்கை பலி செலுத்த இந்த பக்கம் ஏறினானோ, இந்த பக்கம் உன்னை நம்பி கர்த்தர் ஆடை அனுப்புவார். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இந்த மாதத்தை நான் ஏற போகிறேன். என்னை நம்பி கர்த்தர் என் தேவைகளை சந்திக்க கர்த்தர் அனுப்புவா. அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி நான் பார்க்கின்றேன். ஒரு நாளும் நான் அஞ்ச மாட்டேன், ஒரு நாள் நான் வெட்கப்படேன். கர்த்தர் விடமாட்டார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, God is preparing something best for me. நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்துக்காக, நல்ல காரியத்துக்காக கர்த்தர் என்னை தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். என் அற்புதத்தை கேட்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. சொந்து போயிடாதீங்க. God is with us. Amen. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா ப்ரேயர் பண்ணுங்க. வேலை பிரச்சனை இல்லை. நம்ம எனிமி யாரு? சாத்தான். மேனேஜர் இல்லை, நமக்கு மேனேஜர் இல்லை, எனிமி. எதிரியாளிக்கு பேர் என்ன? சாத்தான். அவனை அடிங்க. வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறாங்கப்பா. நம்ம சர்ச்சில் ஒரு பாப்பா வந்து சொல்லிச்சு, நான் எல்லாரும் வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க ஆஃபீஸில். என்னம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. எல்லாரும் மெயில் போட்டுக்கிறாங்க, என் சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. ஏமா நீ என்ன அந்த மாதிரி தப்பு பண்ணேன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைண்ணா, எங்கள் பாஸுக்கு எவ்வளோ கம்பெனி இருந்துச்சோ அந்த கம்பெனிக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் வர மாதிரி ஒரு வேலை பண்ணி கொடுத்தேன். இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, என்னை பார்த்து, எங்கள் பாஸுக்கு வந்து நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன், அதனால தான் பாஸ் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு இன்சார்ஜ் வந்து 2 கம்பெனி கொடுத்துட்டாங்கண்ணா. இப்போ இந்த மாதம் இந்த எல்லாருக்குமே மந்த்லி சேலரி, இயர்லி சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ எல்லாரோட மெயில் எப்படி இருந்துச்சு, ஆனால் இந்த பொண்ணுக்கு மாத்திரம் என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இது ஜாஸ்தி வாங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு மெயில் போட்டுக்கிறாங்க. சண்டே வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிச்சு. என் கூட இருந்தவங்க கூட போட்டுக்கிறாங்க. நான் என் கூடவே வந்து லஞ்சு சாப்பிட்டுங்கிறாங்க. அவங்க கூட என்ன பண்ணிக்கிறாங்க, என்னை பற்றி மெயில் போட்டுக்கிறாங்க. நான் சொன்னேன், அவங்க ஜிமெயில் போட்டோம், நீ மெயில் போடுன்ட்டேன். அவங்க ஜிமெயில் தான் போட்டாங்க, நீ மெயில் போடு. ஒரு ஊழியர்களோட சாட்சி அது. நீ போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லு. யாருன்னா கூட்டம் எதிரி அவங்க இல்லை, நம்மளுக்கு எதிரி வேறு. அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசை என்ன பண்ணு, கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த பாப்பா என்ன பண்ணுச்சு. ஆனாலும் நம்பல அந்த பாப்பா.
வீட்டுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. மறாவது 2 நாள் ஆகிட்ட பிறகு ஒரு மெயில் வருதான், யாருக்கும் இன்க்ரிமெண்ட் இல்லை, இவருக்கு வந்து 18% இன்க்ரிமெண்ட்டா. யாரெல்லாம் மெயில் போட்டாங்களோ அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லையா. அப்போ அவர் சொன்னாரா, இந்த பாப்பா தான் ஆஃபீஸில் டாப் நம்பர் 1, எனக்கு இந்த பாப்பானால தான் எனக்கு ஆல்மோஸ்ட் அவ்வளோ சிஆர் என் கடவுள் கொடுத்துக்கிறார். உன் சத்துருக்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி அவன் என்ன திட்டம் தான் போட்டாலும் அவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழுப்புவா. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு 3வது கம்பெனியை கொடுத்துக்கிறாங்க. உன்னோட வளர்ச்சி யாருன்னா ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா என்னை வளர வைக்கிறது, என்னை பாதுகாக்கிறது, எனக்கு சோறு போட்டு வளர்க்கறது இயேசு ராஜா. ஆமென். அல்லேலூயா. இன்னும் அநேக சாட்சிங்க இருக்குது. 31ஆம் தேதி நம்ம சர்ச் நைட் சர்வீஸ்க்கு வந்து பாருங்க. உயிர் உள்ள சாட்சி. உங்க பக்கத்துல தான் உட்காந்து இருந்திருப்பாங்க, நம்ம சர்ச்சில் தான் உங்க கண்ணு பார்த்துன்னு இருந்தோம். அவங்க சாட்சியெல்லாம் கேட்டு பாருங்க. இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து இந்த காரணம் என்னன்னா, உங்கள் லைஃப்ல வந்து செய்யறதுக்காகத்தான் இயேசு வந்தார். எவ்வளவு பேர் அதை நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து பரிசுத்த